இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் வயலண்ட் கொள்ளை கூட்டம் டெக்காய்டி கேங் வந்துட்டு திரும்ப வந்திருக்காங்க. நம்ம வந்துட்டு தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருப்போம். அதில் பாவாரியா கேங்கு நம்ம ஒரு கேங்கை பார்த்துருப்போம். அதாவது நைட் டைம்ல வந்துட்டு வீடை உடைச்சி திருடுவாங்க, சில பேரை சாவடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இன்னொரு கேங் வந்துட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு பாவாரியா கேங் எப்படியோ அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலே இவங்க ரொம்பவே ஃபேமஸ். பாவாரியா கேங் வந்துட்டு ஹைவேக்கு ஒட்டி கொள்ளை பண்ணுவாங்க. இவங்க அப்படி கிடையாது, இவங்க சிட்டிக்குள்ளவே போயிட்டு கொள்ளையடிப்பாங்க. இப்போ இந்த கேங்கு திரும்ப வந்திருக்குது. இப்போ கூட ரீசெண்டா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாரு இந்த மாதிரி எதனா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. இவங்க ரீசெண்டா அதாவது மே மாசம் வந்துட்டு இவங்க டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டமா வந்து இவங்க வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. இவங்க பேர் வந்துட்டு என்னன்னா சட்டி பனியான் கேங்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, இல்லைன்னா கச்சா பனியன் கேங்குன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசிக்கலி யாருன்னா பாவாரியா கேங் மாதிரியே ஒரு ட்ரைபல் கூட்டம், அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க வந்துட்டு சட்டி அதாவது பாக்ஸர் போட்டுப்பாங்க, அம்மா உடம்புல வெறும் பனியனை போட்டுக்கிட்டு வந்துட்டு முகத்தை மூடிக்கிட்டு கொள்ளை அடிப்பாங்க. இவங்க பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ இவங்க பேரு நான் சொன்னேன் இல்லைங்களா, சட்டி பனியான் கேங். இவங்க வந்துட்டு 90sல இருந்தே இருக்கிறாங்க. இவங்க வந்து 90sல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கேங். ஏன்னா நிறைய வீட்டுக்கு போயிட்டு திருடி இருக்காங்க. இவங்க யாரு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒட்டுமொத்த ஊருக்குமே தெரிஞ்சதுனால நைட் டைம்ஸ்ல வந்துட்டு இவங்க யாருமே வந்துட்டு ரோட்ல வந்துட்டு உக்காந்துக்கிட்டு பேசுறதாகட்டும், அதாவது ஜன்னல் திறந்து வச்சிருக்குது எதுவுமே பண்ண மாட்டாங்க நார்த் இந்தியால. ஏன்னா இவங்க பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி. இவங்களோட ஸ்டைல் ஆஃப் திருட்டு என்னன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க போற வீட்டுல வந்துட்டு வீட்டில் எதனா சாப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க போயிட்டு அதை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டு நடுவுலயே வந்துட்டு அவங்க டாய்லெட் போவாங்க. அதாவது அந்த மலத்தை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போவாங்க, ஒண்ணுக்கு அப்படியே விட்டுட்டு போவாங்க. அதாவது அந்த வீட்டையே வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆசை. இவங்க லிட்டரலி ஒரு சைக்கோஸ் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு சட்டி போட்டுப்பாங்க, அதாவது சின்ன பாக்ஸரை போட்டுப்பாங்க டைட்டா. அதுக்கப்புறமா உடம்பு ஃபுல்லு எண்ணெயை தேய்ச்சிப்பாங்க. அது எதற்காக தேய்ச்சிக்கிறாங்கன்னா, இவங்க எதனா தொட்டாங்கன்னா எதுக்குமே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பெருசா விழக்கூடாது சரியான்றதுனால, அவங்களோட அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுனால உடம்பு ஃபுல்லு எண்ணெயை தேய்ச்சிப்பாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு பனியன் போட்டுப்பாங்க. அதுக்குதான் இவங்க பேர் வந்துட்டு சட்டி பனியான் கேங். அதாவது சட்டியும் பனியனும் போட்டுட்டு திருட வர கூட்டம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கேங்கு. இவங்க வந்துட்டு முகத்தை மொத்தமே மூடிப்பாங்க. அண்ட் கையில வந்துட்டு பைப்புங்க, இல்லைன்னா வந்துட்டு ஐரன் ராடுங்க, அப்புறமா அது ஷார்ப்பான பிளேடு வச்ச கத்திங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நைட் டைம்ஸ்ல வருவாங்க. இவங்க எப்படி வருவாங்கன்னா, நைட்ல எல்லாருமே தூங்கிடுவாங்க இல்லைங்களா. நைட்டு தூங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டு நடு ரோட்ல அப்படியே சட்டி பனியனை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாகிங் பண்ணிக்கிட்டு ஸ்லோவா எந்த வீடை இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்களோ அந்த வீடை நோக்கி போவாங்க. இவங்க செலக்ட் பண்ற நாள் எப்பேற்பட்ட நாள்னா, மூணே இல்லாத நாள், அதாவது நோ மூன் டே, இல்லைன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஹாஃப் மூணு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் வந்துட்டு இவங்க திருடுவாங்க. ஏன்னா மூன் லைட் வந்துட்டு இருந்தா இவங்க தப்பிக்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுமோன்றதுனால இவங்க வந்து நோ மூன் அந்த மாதிரி நாட்கள்ல தான் வந்துட்டு இவங்க, அதாவது மூன் லைட் கம்மியா இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் வந்துட்டு இவங்க திருட போவாங்க. அண்ட் இவங்க திருடக்கூடிய வீடுகள் எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல எதனா பார்க் இருக்கா, இல்லைன்னா பக்கத்துல வந்துட்டு எதனா எம்டி சைட்டுங்க எதனா இருக்கான்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா எதனா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே தப்பிச்சு போகும்போது பார்க்கு கீர்க்குன்னா அந்த இருட்டில் வந்துட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு ப்ரொஃபைல் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு எப்படி சினிமாக்காரர்கள் வந்துட்டு இந்த லொகேஷன் நல்லா இருக்கா ஷூட்டுக்கு, இந்த லொகேஷன் பாட்டுக்கு நல்லா இருக்கான்னு ரெக்கி போவாங்க, அந்த மாதிரி இவங்க திருடுறதுக்கு ரெக்கி போவாங்க. இவங்க வந்துட்டு டே டைம்ல வந்துட்டு டாய்ஸ் விற்கிறவன், இல்லைன்னா வந்துட்டு பலூன் விற்கிறவன், அந்த மாதிரி வந்துட்டு ஏரியாக்குள்ள போவாங்க. சாதாரண மக்கள் அவங்க கூடவே பழகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எந்த மாதிரி வீட்டில் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, காலங்காலத்திலே கணவர் வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மனைவி வந்துட்டு தனியா இருப்பாங்க, இல்லைன்னா மனைவியும் வந்து கிளம்பி போயிடுவாங்க, அந்த மாதிரி வீடுங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து நைட் டைம்ல ஒரு வயசானவங்க எதனா வீட்டில் இருப்பாங்க, ஒரு 70 வயசு 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வீடுங்க, அந்த மாதிரி வீடுங்களை தான் இவங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை ஃபர்ஸ்ட் உடைச்சிவாங்க, உடைச்சி உள்ள போயிடுவாங்க. இவங்க வந்து சவுண்ட் எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டு இல்லை வந்து கத்தி வச்சு அறுத்துறது, இல்லைன்னா ஸ்லோவா வந்துட்டு அதை உடைச்சி உள்ள போறது, அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸ் இருக்கக்கூடிய வீடுலாம் பெருசா செலக்ட் பண்ண மாட்டாங்க.
மாட்டாங்க, ஏன்னா அது வந்து கொலைக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடை உடைச்சிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டோன்னே கோல்டு, எதனா லேப்டாப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திருட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வயசானவங்களா இருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தமே போடாமல் அவங்கள சாவடிச்சிருவாங்க. அவங்கள சாவடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் சாப்பாடு எதனா செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. போயிட்டு சைலண்டாக வந்து மொத்த சாப்பாடையுமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த வீட்டுக்கு நடுவுலேயே வந்துட்டு அவங்க சிறுநீர் போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மலத்தை வந்துட்டு அவங்களோட மலத்தை அங்கேயே வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவங்க அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு இவங்க வீட்டில் இருந்து தங்கெல்லாம் திருடுவாங்க இல்லைங்களா. அங்கே டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சில வீட்டில் வந்துட்டு கோல்ட்லேயே வந்துட்டு டைமண்ட் டிசைன்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இவங்களுக்கு வந்துட்டு டைமண்ட் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டைமண்ட் வந்து ஏதோ கிளாஸ் பீஸ் மாதிரி பெருசாக விலை இல்லைன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்களோட அந்த ஷேரிங், அந்த கோல்டை திருடிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த கோல்டை வந்துட்டு இவங்க எப்படி ஷேர் பண்ணுறாங்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு எதனா ஒரு கடையில் போய் விற்றுருவாங்க, இல்லை அடகு வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆகிடுவான் அந்த ஊரை விட்டு. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனேலாம் இவங்க வந்துட்டு கோல்டு அதுங்கி போய் விற்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு அவங்க வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த கோல்டு எல்லாத்தையும். இந்த கோல்டு அவங்க வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கல், வெறும் பிளெயின் கல் எடுத்துக்கிட்டு கோல்டு எடுத்து தேய்ன்னு நல்லா தேய்ச்சிட்டு அதை பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு அதை கிராம் கணக்கில் வெய் பண்ணிட்டு அதை ஈக்குவலாக இவங்க கேங் மெம்பர்ஸ்குள்ளே பிரிச்சுப்பாங்க. இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இவங்க வந்துட்டு காமனாக மக்களுக்குள்ளவே வந்துட்டு பழகிட்டு இருப்பாங்க. இவனை பார்த்தா இவன் சட்டி பனியான் கேங் மாதிரியா தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்பேற்பட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க. அண்ட் இவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணுறது வந்துட்டு இந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த காலனிஸ் தான். இவங்க வந்துட்டு டெல்லியில் திருடி இருக்காங்க, ராஜ்கோட் குஜராத்தில் திருடி இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் திருடி இருக்காங்க, பஞ்சாப்ல திருடி இருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல திருடி இருக்காங்க, இங்க எல்லா இடத்துலையுமே திருடி இருக்காங்க. இவங்க பெரும்பான்மையாக வர்றது வந்துட்டு எந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டதுன்னா இந்த மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேஷும் அந்த பார்டர் இருக்கு பாருங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோமேடிக் கம்யூனிட்டிக்கு சேர்ந்த மக்கள் தான் இவங்க. எல்லாருமே அந்த கம்யூனிட்டியில் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, பட் ஆனால் சில பேர் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு கேங்கு கிடையாது. அதாவது போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 பேர் இந்த திருடு பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் அந்த 5 பேர்ல 2 பேர் மட்டும் தான் இருக்குவாங்க, மற்ற 3 பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட ஸ்டைலு தான் மேட்ரு. இங்க வந்து சட்டி பனியான் கேங்ன்றது வந்துட்டு ஒரு ஸ்டைலு, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சட்டி பனியான் கேங். இந்த சட்டி பனியான் கேங் வந்துட்டு ஒரு 5 பேர் எப்பவுமே இவங்களே போய் திருடின்னு இருக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்களை பிடிக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். நீங்க வந்துட்டு ஈஸியாக இவங்களை பிடிச்சிட முடியாது. பட் ஆனால் இப்போ நான் சொல்றேன் பாருங்க, என்னடா சுஜித் நீ சொல்லிக்கிட்டு இருக்க 90ஸ்ல இருந்து திருடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ 2026ல இருக்கும், என்னடா சொல்றேன்னா ஆமா 90ஸ்ல இருந்து 2026 வரைக்கும் திருடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரே நபர் வந்து திருடிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பிராண்ட் மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது அவங்க கூட்டத்துக்குள்ள இருந்து நிறைய பேர் வந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ணி இவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட என்ன ரொம்ப ரிஸ்கினா, இவங்க வந்து திருட வந்துட்டு நீங்க வந்துட்டு சைலண்டா இருந்தீங்கன்னா அவங்களை விட்டுட்டு போயிடுற கேட்டகரி கிடையாது. பெரும்பான்மையான சமயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வயசானவங்க வந்துட்டு இரும்பு கட்டையிலே போயிட்டு இரும்பு கோலாலேயே போயிட்டு அவங்களை அடிச்சு சாவடிக்கிறது, ரொம்ப கொடூரமா சாவடிப்பாங்க. மண்டை மேல அடிச்சு அவங்க வெறிய தீத்துக்கிட்டு சாவடிப்பாங்க. இதுதான் இவங்களை பத்தி இருக்கக்கூடிய ரொம்ப பயமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஊர்லலாம் வந்துட்டு வெயில் ரொம்ப அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டோட டோர் அப்படியே திறந்து வச்சுட்டு காத்துக்காக அப்படியே படுக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்புறமா வெளியில வந்துட்டு வீட்டுக்குள்ள சில வயசானவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க, கணவர் மட்டும் வந்துட்டு வெளியில வந்துட்டு திண்ணையை போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்குது. பட் ஆனால் இந்த சட்டி பனியான் கேங் வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஒரு பயத்துல கதவை மூடிக்கிறாங்க, ஜன்னலை மூடிக்கிறாங்க. காத்து வரலனாலுமே பரவாயில்ல, உயிர் காப்பாத்தினா போதும்ன்ற ஒரு காலகட்டமும் இந்தியாவில் இருந்துச்சு. எஸ்பெஷலி டெல்லி அந்த பகுதியிலலாம் இருந்துச்சு. அண்ட் இவங்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷலு. இவங்க எல்லாருமே பிடிச்சிருக்காங்க. 90ஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2000ஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மே மாதம் வந்துட்டு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸு. எப்படியோ பிடிச்சி கன் ஷூட் நடந்து 2-3 பேருக்கு வந்துட்டு அடிபட்டு பார்க்கில் 3 பேர் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள போயிட்டு பிடிச்சிருக்காங்க 6 பேர். இவங்களெல்லாம் இவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் நாங்கள் வந்து டாய் வித்து நின்றோம், பலூன் வித்து நின்றோம், அப்படி தான் நாங்கள் வந்து ப்ரொஃபைல் பண்ணுவோம் எந்த வீட்டில் நாங்கள் போய் திருடணும்னு. பட் ஆனாலுமே இந்த கேங் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. இந்த கேங் இப்போதைக்கு சவுத் இந்தியாவில் பெருசா ஆக்டிவா கிடையாது, எப்படி பாவரியா கேங் இருந்தாங்களோ. பட் ஆனா இந்த மாதிரி டெக்காய்டி கேங்கோட பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா எப்போ அவங்களோட மார்க்கெட் நார்த்ல சேச்சுரேட் ஆகுதோ அப்போ அவங்க ஸ்லோவா சவுத்துக்கு பெனட்ரேட் ஆயிட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் இவங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான திருடர்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் திருடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எதனா ஒரு கேங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவரியா கேங் இல்ல இந்த சட்டி பனியான் கேங்
இது மாதிரி வேற ஏதாவது கேங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த கேங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் இந்த மாதிரி ஒரு கேங் இருக்குதுன்னு. ஏன்னா நைட் டைம்ல வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாங்கன்னு போய் திறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குதுன்றதுனால கதவு திறந்துடக்கூடாது. யாரோ ஒரு பொண்ணு லேடி வந்துட்டு நைட் டைம்ல வந்து எனக்கு ஹெல்ப் வேணும் கதவு தரங்கன்னு சொல்றதுனால நீங்க போய் கதவு திறந்துட்டா டக்குன்னு எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க எல்லாருக்குமே பகிருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். டாடா பை.